இப்ப நடக்கிற போராட்டம் நம்பிக்கைக்கான போராட்டம். இதுல நான் சொன்ன உண்மையா மாமா நம்பணும். அதுக்காக நான் இந்த விஷயத்த செஞ்சே ஆகணும். சக்தி, ஐயோ குடிச்சிட்டாளே. ஐயோ முடிஞ்சது. சக்தி, என்னாச்சு சக்தி? ஐயோ மாட்டிக்கிட்டோம், நல்லா மாட்டிக்கிட்டோம். நான் சொன்னல மாமா, காஃபில விஷம் கலந்திருக்குன்னு. சக்தி, சக்தி, இப்போவாது நம்புறீங்களா? என் தங்கச்சி உண்மையதான் சொன்னானே. சக்தி, என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்களே? உங்க சந்தேகத்துக்கு சக்தியை பலியாக்கிட்டீங்களே மாமா. சக்தி, இப்ப சந்தோஷமா உனக்கு? சக்தி எது செஞ்சாலும் நல்லது தானே செய்வா. அத கூட புரிஞ்சுக்கிட்டீங்களா உனக்கு? சக்தி, சக்தி, ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். தூக்கு. ஐயோ என்னம்மா இது? கிளி பிடிக்க போனா குரங்கு பிடிச்ச கதையா போச்சே. நாம செத்தோம். இனிமே சிவா என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான். அம்மா, ஏற்கனவே நான் என்ன செய்யறதுன்னு புரியாம குழப்பத்துல இருக்கேன். இதுல நீ வேற பயமுறுத்தாத. ப்ரோ சீக்கிரம் போ. ப்ரோ பாத்து. மாமா சீக்கிரம். சக்தி, 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 எந்த சக்தி? சக்தி, 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 எழுந்து சக்தி. சக்தி, சக்தி, எழுந்து சக்தி. கதை சொல்றா. சக்தி, சிவா நீ கார் எடு, நான் ஹாஸ்பிடல் வந்துறேன். சிவா கார் நீ கூட போ. சக்தி, 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 இந்திர சக்தி, 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 என்ன பாரு சக்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிடல் போயிடலாம் சக்தி. சக்தி, மாமா, மாமா கொஞ்சம் சீக்கிரமா போங்க மாமா. போறமா. சக்தி, சக்தி, கண்ணை திறந்து பாரு சக்தி. சக்தி, சக்தி, உனக்கு ஒண்ணு ஆகாது சக்தி. கண்ணை திறந்து பாரு சக்தி. எந்திர சக்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. கண்ணை திறந்து பாரு சக்தி. சக்தி, மாமா என்னாச்சு? ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? ரோடு பிளாக் ஆயிருக்கானு. வண்டி போகுமா போகாதானே தெரியலையே. மாமா கொஞ்சம் சீக்கிரமா போங்க மாமா. ஒரு நிமிஷம், இந்த வந்துடுறேன். என்ன பண்றாரு இவரு? அண்ணே, 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 இந்த சரப்பு கொஞ்சம் தள்ளி வைங்கண்ணே. நான் போனதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்கண்ணே.
சார் இல்ல சார், இந்த தடுப்பை தாண்டினாலும் அங்க ரோட் ரோலரை வச்சு ரோட மறிச்சு வச்சிருக்காங்க. கார் போறது சான்ஸே இல்ல. சக்தி சக்தி எந்திரி சக்தி. ஐயோ மாமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. அண்ணே வேற ஏதாவது வழி இருக்கானே? சார் நீங்க எங்க போகணும்? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போடுண்ணே. அப்படியா? இந்த தெரு வழியா போய் திரும்பினீங்கன்னா மெயின் ரோடு வந்துடும். அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்துடும். போங்க. அண்ணே அந்த தெரு ரொம்ப சின்னதா இருக்கேனே. சார் வேற இல்ல வழி சார், இல்லையா? இந்த ஒரு வழி தான் சார் இருக்கு. இந்த தெருவுல கார் போகும். போலாம், தாராளமா இதுல தான் சார் போங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், வேற வழி இல்ல சார். ஆ, போங்க. மாமா என்னாச்சு மாமா? இந்த ரோடு வழியா போக முடியாது. ஐயோ இப்ப என்ன மாமா பண்றது? இன்னொரு வழி இருக்கு, அதுல போலாம். மாமா கொஞ்சம் சீக்கிரமா போங்க மாமா, ப்ளீஸ் மாமா. சக்தி சக்தி எந்திரி சக்தி, ப்ளீஸ் சக்தி. ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாரு சக்தி. மாமா கொஞ்சம் சீக்கிரமா போங்க மாமா. சக்தி பேச்சு மூச்சு இல்லாம பாக்குறதுக்கு பயமா இருக்கு மாமா. கொஞ்ச நேரத்துல போயிடலாம் அனு. சக்தி சக்தி நீ பயப்படாத சக்தி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஐயோ, சக்தி முட்டாள்தனம் பண்ணிட்டேன் சக்தி. ஏய் இதாச்சே. ஏய் யார் மேல தப்புன்ற? உன் மேல நீ தான் தான் தப்பு. ராக வந்த. என்னாச்சு மாமா? தெரியல அனு, ஒரு நிமிஷம் இரு. யார் மேல தப்பு? உன் மேல தான் ஏன் தப்பு. மேலயா? ஆமா. உம்மாலதான்டா. நீ எப்படி வந்த? யோ, நான் ஒழுங்கா அடிக்க இங்கே மூஞ்சி போட்டு மாதிரி வந்தேன். பேத்துருவேன். எப்படி வந்த கை வை ஃபர்ஸ்ட்? பாப்பா. வந்துட்டான் பெருசா. சார் இப்படி எதுக்கு சார் ரோட்டை மறிச்சு சண்டை போடுறீங்க? பாருங்க, உங்களால வண்டி எதுவும் போக முடியாம டிராபிக் ஆகுது. யோ யாரியா நீ? வண்டி போகலன்னா வேற ரூட்ல போ. அதை விட்டு என்ன வந்து கேள்வி கேட்டிருக்க? போயா வேலையை பார்த்துட்டு. சார் சார் ப்ளீஸ் சார், வேற ரோடெல்லாம் பிளாக் பண்ணிருக்காங்க சார். இந்த வழியை விட்டா வேற வழி இல்லை சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வழி விடுங்க சார். என்னையா உன்னோட பெரிய இம்சையா போச்சு? நானே என் வண்டியோட ஏய். இண்டிகேட்டர் உடச்சிட்டேன், டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடாண்ணா போயா. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். அவசரமா போகணும் சார். ஏன் யாராவது சாவு கிடக்குறாங்களா? ஆமா சார், என் ஒய்ஃப் பாய்சன் சாப்பிட்டாங்க சார். சார் சாக கிடக்குறாங்க சார். சக்தி 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 என்னாச்சு சக்தி? கண்ணை தர சக்தி, ப்ளீஸ். சக்தி ரொம்ப பயமா இருக்கு சக்தி, ஒரு தடவை கண்ணை தர ப்ளீஸ் சக்தி. ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க சார். சார் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் சார். சார் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார் 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 என் ஒய்ஃபோட உயிரை போயிடும் சார். தயவு செஞ்சு வழி விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார், வழி விடுங்க சார். மாமா வாங்க மாமா. சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க சார். என் ஒய்ஃப் சாக கிடக்குறாங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சரி சார், சரி சார், நீங்க போங்க. நீங்க போய் வண்டி எடுங்க போங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சாரி பிரதர். இதை முதல்ல சொல்லிருக்கலாம்ல. போ வண்டி எடு. ஹலோ. அம்மா அனு பேசுறோம்மா. சொல்லு அனு. ஏ என்னடி, எது கழுவுற? அம்மாடி என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. நீ அழுகிறத கேட்டா எனக்கு பயமா இருக்கு. அம்மா சக்தி. ஏய் சக்திக்கு என்னடி ஆச்சு? அம்மா சொல்லுடி. ஏய் சொல்லுடி, சக்திக்கு என்ன ஆச்சு? அம்மா சக்தி விஷத்தை குடிச்சிட்டாமா. என்னடி சொல்ற? எதுக்குடி சக்தி விஷத்தை குடிச்சா? ஐயோ இப்ப நீங்க எங்கடி இருக்கீங்க? அம்மா நாங்க எம்கே ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கோம்மா. நீ நேரா அங்க வந்துரு, மத்ததெல்லாம் நேர்ல சொல்றேன். சக்தி கொஞ்சம் எந்திரி சக்தி, ப்ளீஸ் சக்தி. ஏன் இப்படி பண்ண?
கொஞ்சம் சீக்கிரமா போங்க. கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாரு ப்ளீஸ். மாமா மாமா கொஞ்சம் சீக்கிரமா போங்க மாமா. அனு பயப்படாத அனு, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். கடவுளே, ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா கொடுத்துக்கிட்டு இருக்க? சக்தி அம்மாடி, அவளுக்கு எதுவும் ஆகாது இல்லம்மா? எனக்கு எப்படிமா தெரியும்? நான் என்ன டாக்டரா? அதுக்கு இல்லம்மா, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த சிவா பையன் அவள உண்டே இல்லைன்னு பண்ணிடுவாமா. அந்த பயத்துல தாம்மா கேக்குறேன். இத பாரு, புலிவால புடிச்சிட்டோம். இப்ப நாம அதை விட்டாலும் கிடைக்கும், விடலனாலும் கிடைக்கும். என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். ஐயோ, என் ஜாதகத்துல நான் சாகறதுக்குள்ள ஜெயிலுக்கு போகணுமோ என்னமோன்னு தெரியலையேம்மா. அம்மா, போலாமாமா, கொஞ்ச நேரம் பேசாம வரியா? சரிம்மா சரிம்மா. ஐயோ, இவ ஒருத்தி. கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். இவன் என் சக்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இப்படி ஆயிடுச்சு. ப்ரோ வா. டாக்டர் டாக்டர் டாக்டர், என்னாச்சு சார்? பாய்சன் சாப்பிட்டாங்க டாக்டர். பாய் பாய், சீக்கிரம் வாங்கப்பா. ப்ரோ படுங்க. சார் பாரு பாரு. சக்தி 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 சக்தி, இங்க பாரு சக்தி 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 எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க சார். சக்தி இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. படுமா படு. கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். பாத்து பாத்துமா பாத்து. படுமா. என்ன ஆக போதோ தெரியலையே. ஐயோ, கடவுளே. சார், இதுல இருக்க மருந்து கொஞ்சம் இமிடியேட்டா வாங்கிட்டு வாங்க. ஓகே சிஸ்டர். சிஸ்டர், சார், எல்லா மெடிசனும் வாங்கிட்டீங்களா? எல்லாமே வாங்கியாச்சு. என்னடா அது? சீக்கிரம் வாமா, போமா. சுபத்ரா வா. ப்ரோ, சக்தி ஒன்றும் ஆகாது ப்ரோ. இப்படி ஆயிடுச்சுன்னா டாக்டர், சக்தி எப்படி இருக்கா டாக்டர்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷன் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அக்கா, நீ அழாதக்கா. சக்திக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. நிச்சயமா பழைய சக்தியை எந்திரிச்சு வருவா பாரு. நீ தைரியமா இருக்கா.
இருக்கா? ஆமா மீனாட்சி, சக்தி ரொம்ப தைரியமான பொண்ணு. எல்லாத்தையும் மீறி அவ வருவா பாரு. அந்த மீனாட்சி அழும்போது பார்க்கவே சகிக்கல. அழாதக்கா. எப்படி எப்படி அனு அழாம இருக்க முடியும்? பாவம், அவ சின்ன வயசுல இருந்து நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டா. அவ மரணத்தோட விளிம்ப தொட்டுட்டு வந்திருக்கா. ஆனா அவள மட்டும் விதி சுத்தி சுத்தி வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கே. அவ அப்படி என்ன பாவம் பண்ணானே தெரியலையே. இப்பெல்லாம் நல்லவங்கள தான் அந்த கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரு. என்னம்மா சுபத்ரா, இந்த சக்தி கடங்காரி சீரியஸா இருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை புட்டுக்குவாளோ? அம்மா, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோ. எதுக்காக அந்த மூதேவிக்காக நான் வேண்டிக்கணும்? அவளுக்காக வேண்டிக்க வேணாம், நமக்காக வேண்டிக்கோ. ஏன்னா அவ செத்தா நாம தான் பிரச்சனையில மாட்டிக்கணும். ஆமா சுபத்ரா, அவ சாகக்கூடாது, எப்படியாவது பொழைச்சிக்கணும். ஆனா அவ விஷம் சாப்பிட்டதுக்கு அவ வாய் மட்டும் கோடிக்கிட்டு பேச முடியாம போனா நல்லா இருக்கும். அப்படி வந்துட்டாமா, இப்ப பாரு அழுகைய. மீனாட்சி, சக்தி எங்க? இப்ப அவ எப்படி இருக்கா? அவளுக்கு என்னடி ஆச்சு? சொல்லி தொலைங்கள. சக்தி, ஏய், என்னடி ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அவ ரொம்ப சீரியஸா இருக்கான்னு தான் சொல்றாங்கம்மா. சொன்னல. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, அம்மாடி சுபத்ரா, போலீஸ் வந்திருக்குமா? அம்மா, எது நடந்தாலும் சரி, நமக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தைரியமாயிரு. அதை விட்டுட்டு எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் நீயே காட்டி கொடுத்துறாத. சரி. ஏங்க, இங்க சுபத்ராங்கிறது யாரு? எதுக்கு இன்ஸ்பெக்டர் கேக்குறீங்க? அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். ஐயோ, என்னம்மா? சார், எதுக்கு சார் அவங்கள அரெஸ்ட் பண்ணோம்? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? கொலை முயற்சி பண்ணா அரெஸ்ட் பண்ணாம வேற என்ன பண்றது? சார், யார் சார் சொன்னா அவங்க கொலை முயற்சி பண்ணாங்கன்னு? காஃபில விஷத்தை கலந்து சக்திங்கிற ஒரு பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சே. சார், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அடி பாவி. அனு, ஏன் இப்படி பண்ண? மாமா, எங்க அக்கா சாக கடத்துறா மாமா. தப்பு பண்ணவங்க இவங்க சந்தோஷமா இருக்கலாமா? நான் விட மாட்டேன். தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அனு, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? எங்க அம்மா தான் தப்பு பண்ணாங்கன்னு நீ எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அவங்க தானே சக்திக்கு காஃபி கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்க தானே தப்பு பண்ணிருக்கணும். ஏய், நீ என்ன பேசுற? காஃபி கொடுத்தா அவங்க தான் விஷம் கலந்தாங்கன்னு அர்த்தமா? என்ன பேசுற அனு நீ? சார், சார், அனு சின்ன பொண்ணு சார். அவ ஏதோ தெரியாம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா சார். எங்க அம்மா அப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டாங்க சார். சார், அவங்க அப்படிப்பட்ட ஆளும் இல்ல சார். சார், இங்க பாருங்க, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. சார், சார் ப்ளீஸ் சார். சார், என் மனைவி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க சார். சார், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சார். ப்ளீஸ் சார். இல்ல சார், அதே இப்பவே அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அடி பாவி. அனு, அனு, இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? சார், சார், அவ
அவ ஏதோ அவங்க அக்கா மேல இருக்கிற பாசத்துல உளறிட்டு இருக்கா சார். சார் நீங்க போங்க சார். எதுவா இருந்தாலும் நான் ஸ்டேஷன்ல வந்து பேசுறேன் சார். சார் வேணா என் லாயரை கூட்டு வந்து நான் பேசுறேன் சார். சார் 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 எங்க அம்மா மட்டும் அரெஸ்ட் பண்ணிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ் சார். இல்ல சார், எங்க மாமா உங்க அம்மா மேல இருக்கிற பாசத்துல இப்படி பேசிட்டு இருக்காரு. அத்தை இப்பவே அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அனு ஐயோ 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 ஐயோ, இப்படி அநியாயமா என் பொண்ணு மேல பழிய போடுறீங்களே, நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்களா? யாரோ செஞ்ச தப்புக்கு என் பொண்ணு ஜெயிலுக்கு போகணுமா? இது அந்த ஆண்டவனுக்கு அடுக்காதடி. பொண்ணுங்களா இதுங்க. ஒருத்தி என்னடான்னா அவளே விஷத்தை குடிச்சிட்டு என் பொண்ணு காப்பில விஷத்தை கலந்தாதான் சொல்றா. இவ என்னடான்னா என் பொண்ணு மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்கறா. ஐயோ, இவளுக்கு என்ன ஆக போறாளுகளோ தெரியலையே. என்ன பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசுங்க. என்னடி யோசிச்சு பேச சொல்ற? நீ பண்ண காரியத்துக்கு பேசக்கூடாதுடி, அடிச்சு துரத்தி இருக்கணும். டேய் சிவா, பாத்தியாடா? இதுக்குதான் இந்த குடும்பமே வேணான்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு, இந்த குடும்பமே ஒன்னா சேர்ந்து உங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குதுங்கடா. இந்த குடும்பத்தை நம்பாத. இன்னைக்கு உங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புறவங்க நாளைக்கு உன்னையும் துரத்தி விட்டுட்டு சொத்தெல்லாத்தையும் அபகரிச்சுக்குவாங்க. ஜாக்கிரதடா சிவா. பாட்டி மிஸ்டர் சிவா, இப்ப சக்திக்கு எப்படி இருக்கு டாக்டர்? உங்க மனைவி அபாய கட்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க. இனிமே பயப்பட வேண்டியதில்ல. அப்பாடா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. அம்மா, சக்திக்கு ஒண்ணும் ஆகலம்மா. அம்மாடி, கடவுள் நம்ம பக்கத்திலே இருக்காருமா. அதான் நாம கேட்டதும் அந்த சக்தியை காப்பாத்தி கொடுத்துட்டாரு. ஆமாமா, ஒரு பெரிய கண்டத்துல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். நடங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கான்ஸ்டபிள் போய் அவங்களை அழைச்சிட்டு வாங்க, போங்க. டேய் சிவா, என்னடா இது?